பெருமக்களே, அல்லாஹ் மிகப்பெரியவன், கண்ணியமானவன், உயர்ந்தவன், ஆற்றல் மிக்கவன், மிக அதி நுட்பமானவன் என்று தன்னை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில் பல மாதிரி சொல்கின்றான். குர்ஆன் முழுவதும் அவனுடைய ஆற்றல் சொல்லப்பட்ட செய்தி ஏராளம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி, ஒரு வரி, அலைஸல்லாஹு அஹ்கமுல் ஹாக்கிமீன், அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பதில் மிக சிறந்தவன் இல்லையா என்பதாக கேட்கின்றான். பொதுவாகவே தொழுகிறோம் இல்லையா, தொழுகும் பொழுது பேசக்கூடாது. யார் என்ன பேசினாலும் பதில் சொல்லக்கூடாது, சலாமுக்கே பதில் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லி தரப்பட்டிருக்கிறதா. ஆனால் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நம்ம குர்ஆன்ல இமாம் தொழுகையில ஓதும் போது இமாமும் பதில் சொல்லணும், பின்னாடி இருக்கிறவங்களும் பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா? பலா, ஆமா யா அல்லாஹ், ஆமா நீ மிக சிறந்தவன், தீர்ப்பளிப்பதில் மிக சிறந்தவன். நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பதில் மிக சிறந்தவன் என்று சொன்னால், ஏன் பலஸ்தீனில் இவ்வளவு பெரிய மிக பயங்கரமான போராட்டம், ஏன் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஏன் இந்த அவல நிலை, தாயை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தால் கண்கள் கலங்குகின்றது, கணவனை இழந்த மனைவியை பார்த்தால் நெஞ்சம் பதறுகின்றது, தன் வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, உடைமைகளை இழந்து, உடை இழந்து, உண்ணுவதற்கு உடை இல்லாமல், தேவையான மருத்துவம் இல்லாமல், கைகால்களை இழந்தும் கூட பெருமக்களை அவர்கள் படக்கூடிய அந்த அனாதியான கஷ்டம் எதற்கு? அப்ப அல்லாஹ் தீர்ப்பளிப்பதில் மிக சிறந்தவன் என்பதாக சொல்லுகின்றானே, எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறது? நான் 5 நேரமும் நல்லா தொழுகிறேங்க, எனக்குன்னு எந்த விதமான இதுவும் இல்லை, அல்லாஹ் தான் என்னுடைய கல்புக்கு நான் எழுந்திருக்கிறான், நான் எந்த பாவமும் செய்யறது இல்லை, பொய் பேசுறது இல்லை, புறம் பேசுறது இல்லை, ஆனா எனக்கு கஷ்டம் போகவே மாட்டேங்குதுங்க, எனக்கு கடனாவே இருக்குது, எங்க அம்மாவுக்கு நோய், அவங்களை எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரியை செலவு பண்ண வேண்டி இருக்குது, அப்புறம் எப்படிங்க நான் தொழுகிறேன், எந்த பாவமும் செய்யல, ஆனா அல்லாஹ் தீர்ப்பளிப்பதில் மிக சிறந்தவன் என்பதாக சொல்லுகின்றான். எப்படி சிந்தனை வருகின்றதா இல்லையா? ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தொழுகிறதே இல்லை, தொழுகிறதே கிடையாது, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மார்க்கத்திற்கு அப்படியே அப்பாற்பட்ட செய்திகள், ஹராம செய்யறதுல அஞ்சவே மாட்டான், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுல டிவியினுடைய சத்தம் பெருசா இருக்கும், நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு பிசினஸ் ஓடுது, ஆள் நல்லா ஆரோக்கியமா இருக்கான், ஆனா இல்லை அவனுடைய பயம் இல்லைங்க, அவன் நல்லா இருக்கிறாங்க, நான் அல்லாஹ்வை நல்லா பயப்படுறேங்க, அந்த நேரம் நான் தொழுகாம ஒரு நாள் கூட இருந்ததில்லை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? அப்ப எப்படி அல்லாஹ் தஆலா அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாக்கிமீன் என்பதாக சொல்லுகின்றானே, பொருத்தமா இருக்குது. ஒரு செய்தி ஒண்ணு, 2 பேர் மீன் பிடிக்க போனாங்க, 2 பேர் மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேருமே வலையை ஒன்னாதான் வீசுறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, யா அல்லாஹ் நீ கிருபையாளர், நீ தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்குற, நீ கொடுக்க நினைத்த ரிஸ்கை யாராலையும் தர முடியாது, நீ கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை, உன்னுடைய பெயரை சொல்லி நான் வலைய போடுறேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பறக்கத்தான மீன் கிடைக்கணும் இல்லையா? பக்கத்துல இன்னொருத்தர் இதெல்லாம் எதுவுமே சொல்லல, எதுவுமே சொல்லல, அவர் என்ன செய்தாரு, சாதாரணமா வலைய போடுறாரு. பாருங்க, எல்லாம் நீ தான் கிருபையான, நீ தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்குற, இதெல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய திருப்பெயரை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து, நீ தான் எனக்கு நீ தரலைன்னா யாரும் தர முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லி போடுறாருல, அவரு அந்த மீனுக்கு போட்டாதுல இறைய, அந்த இறைய மீன் சாப்பிட்டு போயிடுச்சு, ஒரு மீன் கூட வலையில வரல, எதுவுமே சொல்லாம போட்டார் பார்த்தீங்களா, அவருக்கு சார சாரையா மீன்,
கூட்டம் கூட்டமா வந்து மாட்டுது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சூஃபி, ஒரு இறை நேசர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ், இது என்ன சோதனை, என்ன சோதனை? இவரு அல்லாஹ்விடத்துல உன்னை புகழ்றாரு, நீ தான் ரிஸ்க் கொடுக்குறன்னு சொல்றாரு, உண்மை என்று எனக்கு ரிஸ்க் கொடுக்குற யாரும் இல்லைன்னு சொல்றாரு, ஒரு திருப்பெயரை சொல்லி உன்னை புகழ்ந்து என்ன செய்யறாரு போடுறாரு. அவருக்கு ஒரு சல்லி பைசா மீன் இல்லை. ஆனா இவருக்கு ஏராளமான மீன் மாட்டிருச்சு. என்ன ரஹ்மானே இது, அலை சொல்லாம் ஹக்குமேல் ஹாக்கிமேன்னு சொல்றியே, இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, கொஞ்சம் மேலே பாருங்க, கொஞ்சம் வானத்தை பாருங்க. பார்த்தா இவருடைய கண்ணுக்கு அல்லாஹ் காட்டுகின்றான் அற்புதமான சுவர்க்க லோகம், ஆடம்பரமான மன நிம்மதியான, எதிர்பார்க்காத, கற்பனைக்கு எட்டாத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேள்விப்பட்டிராத அளவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த மீன் பிடிப்பு வந்தவருக்கு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி போட்டார்கள். அவருக்கு வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான், யாருக்குமே எந்த துரோகமும் செய்ய மாட்டான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தானே. அதே சமயத்தில் எந்த விதமான அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாம போட்டு நிறைய மீன் பிடிச்சார்ல, அவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நேர் மாற்றமான ஒரு வாழ்க்கை. பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நியதி யாராலும் சிந்தித்து இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. யாராலையும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அல்லாஹ் தஆலா நீதியாளன் என்பதற்கு நம்மால் கணிக்க முடியாத செய்தி ஏராளம் இருக்குகின்றது. பெருமக்களே, ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவரை சோதிக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் அது எப்படி சோதிப்பான்? அல்லாஹ்வுக்கு சோதிக்கிறது பிடிக்கும். எப்பேற்பட்டவர்கள் எல்லாம் சோதிச்சிருக்கா தெரியுமே உங்களுக்கு? சோதனை செய்யப்படாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை பெருமக்களே. சோதனைகள் கெட்டவர்களுக்குத்தான் வர வேண்டும் என்பதல்ல, நல்லவர்களுக்குத்தான் சோதனை என்பதற்கு செய்தி ஏராளம் குர்ஆனில் சொல்லுகிறார். அய்யூப் நபிக்கு வந்த சோதனை விடவா? சொல்லுங்க, அய்யூப் நபிக்கு வந்த சோதனை விடவா? எப்பேற்பட்ட சோதனை தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சோதனை வருவதற்கு முன்னால் ஏராளமான ஹெக்டர் கணக்கில் உண்டான ஏக்கர் கணக்கில் இருந்தாங்க, இடம் வச்சிருந்தாங்க, நிலப்பரப்பு, ஏராளமான நிலப்பரப்பு வைத்திருந்தார்கள். பெருமக்களே, ஆட்டு மந்த மாத்திரம் கணக்கு வழக்கே இல்லையா? எத்தனை ஆட்டு மந்த வச்சிருந்தாங்கன்னு கணக்கு வழக்கே இல்லையா? அவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியாக திகழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இந்த ஊர்லேயே கிடையாது. எல்லா மக்களும் அவர்கிட்ட வந்து கைகட்டி நின்று அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு அவருடைய தேவைகளை சொல்லி உதவிகளை பெற்று சென்றவர்கள் தான் அந்த ஊர் மக்கள். அப்பேற்பட்ட அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட நோயை எல்லாம் கொடுத்தான், எப்பேற்பட்ட நோயை கொடுத்தான். அந்த நோய் சாதாரணமான நோயா மக்களே? சாதாரணமான நோயா? அல்லாஹ் தஆலா மிகவும் எவ்வளவு நீதியாளர் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வே நமக்கு எவ்வளவு சோதனை தந்தாலும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஒரு மிக சிறந்த உதாரணம். பெருமக்களே, நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் நம்ம கஷ்டமா இருக்குது, கடனா இருக்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, எவ்வளவு வந்தாலும் பத்தல, என் குடும்பத்துல பிரச்சனை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என்னுடைய சுற்றுச்சூழல் சரியில்லை, எல்லாத்தையும் சரியில்லைன்னு சொல்றோம். ஆனா நாம் நம்மளை குறை சொல்றதே இல்லை, நம்மளை குறை சொல்லிக்கிறதே இல்லை. அன்பானவர்களே, எவ்வளவு சோதனை வந்தாலும் அதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாதவர்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சோதனை உடம்பு பூரா வந்துருச்சுங்க. நோய் எந்த அளவுக்கு நோய் வந்துச்சு தெரியுமா? உடம்பு பூரா புண்ணு வச்சு, சீல் சலம் வடிய ஆரம்பிச்சு, அதில் புழுக்கள் நெளிய ஆரம்பிச்சு. எவ்வளவு பெரிய கடுமையான சோதனை. அதனால் ஏற்பட்ட துர்நாற்றம் தாங்க முடியாம அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு அளவு தானே பொறுப்பாங்க, ஒரு அளவு தானே பொறுப்பாங்க. அந்த இந்த சம்பவத்துல நிறைய செய்தி இருக்கு, நிறைய செய்தி இருக்கு சொல்றதுக்கு. நமக்கு தேவையான ஒரு செய்தி மட்டும்தான் இதுல நான் சொல்ல போறேன். அத புழு அந்த துர்நாற்றம் தாங்க முடியாம ஒரு அளவு தானே பொறுப்போம். ஆஸ்பத்திரிக்கு போறோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பேசினாலே நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு நியமத்தை கொடுத்துருக்கோம் நம்ம விளங்கிக்கிறோம். எவ்வளவு நியமத்தை கொடுத்துருக்கோம்னு விளங்கிக்கிறோம். தனி சப்ஜெக்ட். ஒரு போகும்போதே மூக்கில் போய் வச்சு கொத்திக்கிட்டு தான் போவோம். ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியாது, வெளியே வந்துருவோம். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடம்பு பூரா புண்ணு வந்து செல வச்சு துர்நாற்றம் எடுத்து புழுவெல்லாம் அரிச்சு எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்க.
இவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அவங்களுடைய நிலபுலன்கள், அவங்களுடைய ஆட்டு மந்தை எல்லாம் சுத்தமாக காலி, ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய கிருமியின் காரணத்தினால் ஊர் மக்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் ஊர் மக்களுக்கு வந்துடுச்சு. அவ்வளவு பேரும் இவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டவங்க தான், இவங்களுடைய உதவியை பெற்றவங்க தான். அவ்வளோ பேரில் முக்கியமானவங்க சொல்கிறாங்க, தயவு செய்து உங்கள் கணவர் ஐயூப்பை கொண்டுகிட்டு ஊரை விட்டு வெளியில் போயிருங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்களுக்கும் இது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அப்போ அந்த அம்மா சாப்பிட்றது கூட வழி இல்லாத காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு சொந்தமானவர் அந்த மனைவி, அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு காட்டுல யாரும் இல்லாத இடத்துல வச்சு தன்னுடைய ஊருக்குள்ள போய் ஏதாவது 4 வீட்டுல வேலை பார்த்து அவங்க தர்ற உணவை கொண்டு கொடுத்து கணவரை காப்பாற்று. அவங்க ஒரு நபி தானே, அவங்க நினைச்சிருந்தா அல்லாஹ் இப்படி துஆ செஞ்சிருக்கலாம், என்ன ரஹ்மானே, நான் ஒரு நபி, என்னை நபியை அனுப்பிட்டு இப்படி சோதனையை கொடுத்துட்டீங்க, எனக்கு எவ்வளவு பெரிய நோய் தேவையா, என்னால இதை தாங்க முடியலையே, நீ என் மேல கிருபை காட்டக்கூடாதா உரிமையோட சொல்லிருக்கலாம் இல்லையா, சொல்லல. அவங்களுடைய உடல் எல்லாம் அரிச்சாலும் அவங்களுடைய நாவு மட்டும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ அவங்களுடைய நாவை அந்த புழுக்கள் அரிக்க ஆரம்பிக்குதோ அப்போ சொன்னாங்களாம், இன்னி மஸ்ஸனியம் போகுமே அப்படின்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளர், என்னை என் நோய் தொற்றுச்சு, எனக்கு இடைஞ்சல் வந்துருச்சு, என்ன சொல்லியிருக்கணும், எல்லாம் எனக்கு இப்படி நோயை கொடுத்தான், அவன் தானே கொடுத்தான், அல்லதானே கொடுத்தான். எந்த நோயா இருந்தாலும் நம்மளால தெரிவிக்கணுமா, இல்லை அல்லதானே கொடுக்குறான் இல்லையா. அப்ப எல்லாம் இந்த நோய் நீ கொடுத்துட்டு எனக்கு குணமாக்கும் கேட்கல, எல்லாம் என்னை நோய் தொற்றுச்சு, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபை, அவ்வளவுதான் சொன்னாங்க, எனக்கு நோயை குணப்படுத்தணும் கூட சொல்லலை. ஆனா அல்லாஹ், இதுதான் அல்லாஹ் மீது நாம் வைக்க வேண்டிய கண்ணியம் பெருமக்களே. நமக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கவலைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கடன் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் அல்லாஹ்விடம் தான் திரும்ப வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு அதை சரி செய்ய முடியும் என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் என்ன செய்ய போறது இல்லை, அது சரியாக போறது. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போங்களேன், உங்களுக்கு ரொம்ப கடுமையான நோய்ங்க, அது நீங்க எல்லா டாக்டரையும் பார்த்த, ஊர்ல ஒரு டாக்டர் கூட பார்த்தாச்சு, நோய் குணமாகல சொல்றாங்க. நீங்க ஹைதராபாத்துக்கு போனால் தான் என்ன செய்ய முடியும், அங்கதான் அந்த டாக்டர் இருக்கிறாரு, அவர் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அங்கே என்ன செய்யறோம், செலவு பண்ணி அங்கே போறோம். அவர் என்ன செய்யறாரு, இருக்கிற எல்லா இசிஜி எல்லாத்தையும் பார்த்துடுவாரு. ஏற்கனவே எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், அதெல்லாம் ஓரம் கட்டுங்கன்னு அவங்க புதுசா பார்த்துட்டு அவர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு. எடுத்துட்டு கடைசி என்ன சொல்லுவாரு, நீங்க உங்களுடைய கடவுளை வேண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அவரால் குணப்படுத்த முடியுமா, யாராலையும் எதையும் குணப்படுத்தவும் முடியாது, எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கவும் முடியாது. அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் எதையும் தீர்த்து வைக்க முடியும் என்பதற்கு அதை கூட எவ்வளவு அழகான பக்குவமான நடைமுறையில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தினார்கள் பார்த்தீர்களா. அல்லாஹ் ஒருவரை சோதிக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த சோதனையை தாங்குவதில் நாம் வெற்றி காண வேண்டும். அதுதான் நம்மளிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும், லைலா மஜ்னூனுக்கு தெரியும், உங்களுக்கு காதலுக்கு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக அவங்களுடைய காதல் கதைகளை சொல்லுவாங்க இல்லையா. இது கற்பனை கதைகள் தான் இல்லை, கிதாபுகளில் எழுதப்பட்ட உண்மையான கதைகள் தான் இது. லைலா சொல்லிட்டு மஜ்னுக்கு பேர், உண்மையான பேர் மஜ்னு கிடையாது, அவன் பைத்தியம் சொல்லுவாங்க. மஜ்னுன்னா பைத்தியம். லைலா சுத்திக்கிட்டே தெரியுவான். அவன் ஒரு இறை நேசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக லைலா மஜ்னுவை சொல்லுவாங்க. இறை நேசம் சொன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மஜ்னு உதாரணம் எடுத்து காட்டுவாங்க. ஆனா இதுவரைக்கும் லைலா வந்தால் பார்த்ததே கிடையாது. லைலாவை இருந்தாலும் நிச்சயமா பார்த்தது இல்லை. லைலா ரொம்ப அழகியும் கிடையாது, அட்டு கருப்பு. ஆனா லைலாங்கிற அந்த பேருக்கே அவருக்கு அவ்வளவு காதல் வந்துருச்சு. இப்படி உங்க மேல பைத்தியம் கொண்டு திரியிறாருமா அப்படின்னு சொன்னா லைலா மிகப்பெரிய கோடீஸ்வரி. அப்ப தன்னுடைய வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு பொருளை கொடுத்து, இந்த கிஃப்டை கொண்டு போய் மஜ்னுட்ட கொடுத்துடுவாங்க அப்படின்னு. இந்த அம்மா கொண்டுட்டு போய் என்ன செய்யறாங்க, மஜ்னுவை தேடி போனா ஒரு சத்திரத்தில் இருக்கிறாரு. அந்த சத்திரத்தில் ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த லைலா மஜ்னு விஷயம் தெரியும்.
இந்த மஜ்னு லைலா மேலே ஒரு வெறித்தனமான காதலோட இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி தெரியும். அப்ப இந்த பெண்மணி வந்த உடனே என்னன்னு கேட்கிறாங்க, மஜ்னுவுக்கு லைலா ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்கிறாங்கன்னு சொன்னதுதான் தாமதம். நான் தான் மஜ்னு. அந்த மஜ்னு யாருன்னு யாருக்குமே தெரியல. யாருக்கு? அந்த உண்மையான அந்த பெண்ணுக்கு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க நான் தான் மஜ்னு, நான் தான் மஜ்னு, நான் தான் மஜ்னு. யாருக்கு கொடுக்குறது? யாருக்கும் கொடுக்கல. நம்ம போயிடுச்சு. போயிட்டு இந்த மாதிரி போனேன். எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க. உட்காந்துருந்தா என்ன சொல்றாங்க, நான் தான் மஜ்னுன்னு சொல்றாங்க. யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு போ, நாளைக்கு போகும்போது நான் சொல்ற மாதிரி செய்யும் சொல்லிட்டு ஒரு சின்ன பையை கொடுத்து அதில் ஒரு கத்தியை போட்டு, கத்தியை கையில் கொடுத்து காதில் ஒரு செய்தி சொல்லி அந்த அம்மா அனுப்புது. இந்த பிள்ளை அங்கே வந்து என்ன செய்யுது, இதில் மஜ்னு யாரு? ஏமா நேத்தனை வந்து கேட்டேன், உண்மையான மஜ்னு யாரு? ஏன் என்ன விஷயம்? அந்த மஜ்னுட்ட இருந்து உடம்புல ஒரே ஒரு சத துண்டு வேணுமா லைலாவுக்கு. கத்தியை கொடுத்து விட்டுருக்குறாங்க. அது என்ன செய்யுங்க, அறுத்து தந்தீங்கன்னு சொன்னா நான் கொண்டு போய் கொடுப்பேன், அந்த மஜ்னுவை லைலா அம்மா கட்டிக்கிடுவாங்க அப்படி சொன்ன உடனே எல்லாம் தெரிச்சு ஓடினான். ஒருத்தன் கூட அங்கே இல்லை. அப்ப உண்மையிலேயே லைலாவை விரும்பிய அந்த மஜ்னு இருக்கான்ல, முன்னாடி வந்து நான் தான் மஜ்னு. எந்த பகுதி வேணும்? என்னுடைய உடலில் கையிலிருந்து அறுத்து தரவா, தொடையிலிருந்து அறுத்து தரவா, அல்லது நெஞ்சிலிருந்து இப்படி தன்னுடைய உடல் அங்கங்களை சொல்லி கொள்றாரு. எதையும் நீங்க அறுத்து தர வேண்டாம். உண்மையான மஜ்னு யார் என்பதற்குண்டான சோதனை தான் இது. உண்மையான மஜ்னு யாருன்னு சோதனைக்காகத்தான் இப்படி ஒரு செய்தி. அப்ப இதை போய் சொல்றாங்க, இவர் தான் மஜ்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடந்தது பெரிய சரித்திரம். இதை நான் சொல்ல ஒரு செய்தி தெரியுமா? அல்லாஹ் நம்மை சோதிக்க நாடினான்னு சொன்னால் நம்மை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதுதான் அல்லாஹுடைய நாட்டம். நம்மை இறையச்சத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். உங்களை சோதிக்கிறதுனால, உங்களை கஷ்டப்படுத்துறதுனால, உங்களுக்கு கடன் வர்றதுனால, கடனால நீங்க கஷ்டப்படுறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு பைசா லாபம் இருக்கா? அல்லாஹ்வுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் உங்களை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதுதான் பெருமக்கள், மாற்றுவதுதான். அப்பேற்பட்ட சோதனைக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வை நாம் முழுமையாக விளங்கி இருக்கிறோமா? அல்லாஹ்வை நாம் அறிஞ்சு நாம் செயல்படுறோமா? நம்முடைய தொழுகையில முதல்ல அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா? நம்ம அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டோங்க, தக்பீர் கட்டிட்டோம். அப்ப நம்ம சிந்தனை எங்க இருக்கணும்? தொழுகையில தான் இருக்கணும். அல்லாஹ்வை தானே சிந்திக்கணும். இல்லையே, நம்மளால அல்லாஹ்வை ஓர்மையோட சிந்திக்க முடியலையே, மன நிம்மதியோட தொழுக முடியலையே. அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டிட்டோம், சிந்தனை எங்கெங்கயோ பிறக்குது, எங்கெங்கயோ பிறக்குது. இன்னைக்கு வியாபாரம், நாளைக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னு தெரியல, கடை வேலை போட்டு வந்துட்டேன், வீடு திறந்து போட்டு கிடக்கு, இந்த மாதிரி பொண்டாட்டி இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஒன்றும் சரியில்லை, வியாபாரம் இப்படிதான் சிந்தனை போகுது. யாருக்குமே தொழுகையில் நிம்மதியான ஒரு நிம்மதி இல்லையே. என்ன காரணம்? அல்லாஹ்வினுடைய உண்மையான அச்சம் இல்லை, அல்லாஹ்வின் மீது நமக்கு தேட்டம் இல்லை, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை முழுமையாக நம்ம விளங்கிக் கொள்ளவில்லை. பெருமக்களை சொல்லுவார்கள், கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ்வை படைத்து அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் படைச்சோம்னு சொல்றாங்களா. அது சொல்லுவாங்க தஃப்சீர்ல, அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காகத்தான். முதல்ல அல்லாஹ் நம்ம விளங்கணுமா இல்லையா? அல்லாஹ் நம்ம படைச்சோம், அல்லாஹ் விளங்கணும்னா என்னங்க செய்யணும்? அல்லாஹ் விளங்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பற்றி நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபத்துகள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய அந்த செயல்பாடுகள் என்ன, அவன் எதை நாடுகின்றான், அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்க தெரியுமா? 1 மணி நேரம் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை 1000 ரக்காத்து தொழுகுவதை விட சிறப்பு என்பதாக சொல்லுவார்கள். 1 மணி நேரம் சிந்திக்கிறது. அல்லாஹ் வானத்தை இப்படி படைச்சிருக்கிறாங்க. இந்த சாதாரண இந்த பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங் இத்தனை பில்லர் தேவைப்படுது, நிக்கணும், சுற்றி சுற்றுச்சுவர் தேவைப்படுது. எந்த சுவரும் இல்லாம எப்படி இந்த வானத்தை படைத்தான், எப்படி பூமியை படைத்தான்? பூமி உருண்டை என்பதாக சொல்லுகின்றார்களே, 3 பகுதி தண்ணீர் என்பதாக சொல்லுகிறார்களே, தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதி ஏன் இந்த பூமியினுடைய மீதி பகுதியை மூடவில்லை? சிந்திக்கணுங்க. ஆனா அல்லாஹ் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் ஒரு நொடி கூட நம்ம சிந்திக்காம விட்டதே இல்லை. நம்ம நினைச்சிருக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விட்டுறது நமக்கு தெரியுமா? நம்ம மூச்சு விடுறோம்ல,
இந்த மூச்சு விடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தானே செய்யறான், அல்லாஹ் தானே செய்யறான். நம்மளால மூச்சு விட முடியாது, நம்மளால சுவாசிக்க முடியாது. சுவாசத்தை உள்ளே கொண்டு வருவதும் அதை வெளியில் கொண்டு போவதும் அல்லாஹ் ஒருவன் தான். இதை வரைக்கும் நம்மளால் முடியுமா? ஒரு நொடி அல்லாஹ் நம்மை மறந்தான் என்று சொன்னால் அதை நம்மால் செயல்படுத்த முடியுமா? பார்க்கக்கூடிய பார்வை, உலகத்தில் எத்தனையோ பேர் பார்வை இல்லாம இருக்கானே, அல்லாஹ் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறானே, நமக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கிறான். நம்ம பார்க்கிறோமே, பெற்றவங்களை பார்க்கிறோமே, உடல் பெற்றவங்களை பார்க்கிறோமே, கலர்களை பார்க்கின்றோம், இயற்கையை ரசிக்கின்றோமே. அல்லாஹ் நமக்கு இந்த கண்ணை கொடுக்காமல் இருந்திருந்தால் நம்ம செய்கிறோம். நமக்கு அல்லாஹ்ல என்ன செஞ்சிருக்க, நமக்கு எந்த வசதியுமே இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கிறோம், நமக்கு நோய் இருக்குது, கடன் இருக்குது, சுத்தமா வீடு இல்லை, சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் இந்த கண்ணை கொடுக்காம இருந்திருந்தா, பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்காம இருந்திருந்தா, கேட்கக்கூடியது செவிப்பொருளை கொடுக்காம இருந்திருந்தா, யோசனை பண்ணி பாருங்க, அவனுடைய சிந்தனை என்னவாக இருக்கும்? நமக்கு பார்வை இல்லையே. மனிதன் உலகத்தில் ஏதாவது ஒண்ணு இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அன்பானவர்களே, அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதத்தில் நீதிக்குரியவன், அவன் நாடக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவன் என்பதாக சொல்லி காட்டுறான். நீதியாளன் சொன்னா எங்க ஹஜ்ஜுக்கு தானே போனாங்க, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தானே போனாங்க. எத்தனை பேர் மூத்து, எத்தனை பேர் மூத்து? 1360 ஹஜ்ஜுக்கு போனது குற்றமாங்க, ஹஜ்ஜுக்கு போனது குற்றம். எவ்வளவு பெரிய பாக்கி, எத்தனை லட்சங்களை செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போன இடத்துல மௌத்துன்னு சொன்னா அதை நம்மளால ஜீரணிக்க முடியல. ஏன் அந்த மௌத்து வருது? ஏன் மௌத்து வருதுங்க? போன இடத்துல மௌத்து வந்துருச்சு. எப்படி? பெருமக்களே, அதிலும் அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீதியை வைத்திருக்கான் தெரியுமா? மௌத்தா ஹஜ்ஜில் போய் இஹ்ராம் துணியோட மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கஃபன் துணி தான் பெருசா, வேற எதுவுமே இல்லை. அவங்க எதை கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே வச்சு அடக்க முடிய வேண்டியதுதான். மூஞ்சி கூட மூடக்கூடாது, மூஞ்சி கூட மூடக்கூடாது, தலையை கூட மூடக்கூடாது. ஏன்னா அவங்க கியாமத் நாளில் எந்திரிக்கப்படுவாங்கல்ல, மீண்டும் கபருக்கு எதிர்ப்பாங்கல்ல, அப்போ அதே நிலையில எந்திருப்பாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொன்னவங்க எந்திரிப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வஃபாத் ஆனதுல இருந்து அவங்க கபூர்ல விட்டு எந்திரிக்கிற வரைக்கும் அந்த நன்மை கிடைக்குமா? அந்த பாக்கி யாருக்கும் கிடைக்குமா? ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வீடு திரும்பிட்டாங்களே, அவங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிருமா? அதோட முடிஞ்சிச்சு. அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார்கள் ஹதீஸனுடைய கருத்து. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுடைய சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க. உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது எல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் பழைய மாதிரியான பொய் வந்துடும், புறம் வந்துடும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவங்களை தவிர நம்ம ஜமாத்து முத்தவழி கூட போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஹஜ்ஜை கபூலாக்குவானாக, மபூராக்குவானாக, ஆஃபியத்தோடு திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்து மக்களுக்கும் பரிபூர்ணமான ஈமானையும் பரக்கத்தான செல்வத்தையும் தருவானாக, ஆஃபியத்தையும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சரியான முறையில் வாழ்ந்துடுறாங்கன்னு சொல்லிட முடியுமா? அப்ப அந்த மௌத் சிறந்த மௌத்து தானே, சிறந்த மௌத்து தானே. அப்ப அல்லாஹ் நீதியாளன் தானே. அப்ப அவங்களை நாம் என்ன செய்யணும்? இது போன்றுதான் சிந்திக்க வேண்டும் பெருமக்களே, இது போன்றுதான் சிந்திக்க முடியும், இது போன்றுதான் சிந்திக்க வேண்டும். இதுதான் இயற்கையின் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த மார்க்கம், நமக்கு சொல்லித்தந்த அற்புதமான வழிமுறை பெருமக்களே. நம்மள்ட்ட நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மனசுக்கு என்ன இருக்கும்? அல்லாஹ் தொழுகணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். கஷ்டம் வருவாங்க தெரியுமா? கெஸ்ட் வருவாங்க இல்லையா? கெஸ்ட்டுக்கு வர்றவங்க போய் ஒவ்வொருத்தையும் போய் செய்வாங்க, சொல்லுவாங்க, என்னங்க தொழுவு வரேன், தொழுவு வரணும் பாய், தொழுவு வரணும் தான் நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது பாய். இந்த பதில் எல்லாம் ஏற்றுக்கிறவானா? படைச்சதே, நம்மளை படைச்சதே அதுக்கு தான். நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு செஞ்சிருவீங்க நீங்க உலகத்துல. அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ் கேட்கலாம், கொஞ்ச நேரம் தான். மற்ற நேரங்களில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கணும். எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பவுமே இருக்கும். ஆனால் அதை செயல்பாட்டில் கொண்டு வருவதுன்றது வாழ்க்கையில இல்லை, நம்மள்கிட்ட இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை செஞ்சு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சோதனை வரும். நான் எந்த பாவமும் செய்யல, எந்த விதமான ஹராமான காரியமும் செய்யல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, எந்த விதமான எதிரையும் நான் செய்யல, கஷ்டப்படுத்தல யாரையும்.
எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு நம்ம நினைப்போம். பெருமக்களை நல்லா விளைவிக்கிறங்க, நமக்கு தெரியாத நாம் செய்த பாவம் எது அப்படின்ட்டு. நாம ஒரு குற்றத்தை என்றோ ஒரு நாள் செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு நேரத்துல பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்தினுடைய விளைவாக கூடத்தான் இது இருக்கும். விளைவாக சாதாரணமா வட்டியை வச்சுக்கோங்க. இன்னைக்கு வட்டிங்கிறது சென்னையை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அல்லாஹ் காப்பாற்றும் இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தாங்களே தவிர சென்னையை பொறுத்தவரை சர்வசாதாரணம். சொன்னாங்க, ஒருத்தர் வட்டியை பயந்து ஹராம் என்று ஒதுங்கி இருந்தாலும் அதனுடைய புகையாவது அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். இதுல இன்னைக்கு நம்ம சென்னை மக்கள் எல்லாம், தமிழ்நாடுக்குள்ள உலகம் முழுவதும் வட்டி இல்லாமலாம் கிடையாது. வட்டியை ஹராம் என்று எதிர்க்கக்கூடிய ஒரே மார்க்கம் நம்ம மார்க்கம் மட்டும்தான், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். வேற எந்த மார்க்கமும் எதிர்க்கல. அந்த வட்டி நம்ம செஞ்சிருப்போம், ஒரு அவசரத்துக்கு தேவைப்பட்டு செஞ்சிருப்போம், கடன் ஏற்பட்டிருக்கும், அந்த கடனுக்காக வேண்டி அல்லது வேற ஏதோ நெருக்கடிக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்போம், வட்டி வாங்கியிருப்போம். நம்ம அதை என்ன செஞ்சிருப்போம், அடைச்சிட்டு முடிச்சிருப்போம். ஆனால் அதனுடைய விளைவு நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் கேட்கும். என்னைக்காவது நமக்கு தெரியாது. நம்ம என்னடா பாவம் செஞ்சோம், நமக்கே இந்த பிரச்சனை, நமக்கே இந்த சோதனை, நமக்கே இந்த கஷ்டம் என்பதாக நினைப்போம். பெருமக்களே, இப்படித்தான் எல்லா பாவங்களும் நாம விளங்காம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பெருமக்களே, ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் நம்ம இடத்தில் நோக்கி கொண்டே இருக்கின்றான். இப்ப பாருங்க, ஜும்மா, இதுல நம்ம தப்பா நினைக்காதுங்க, நான் யாரையும் குறை சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இந்த ஜும்மா தொழுகிற மாதிரி என்னன்னாலும் தொழுகிறோமா? இல்லை. வார முசல்லின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா மட்டும் சொல்லுவக்கூடியவங்கள வார முசல்லின்னு சொல்லுவாங்க. அந்த ஜும்மா தொழுவக்கூடியவங்கள இன்னைக்கு தான் பார்க்கலாம். சரி, இந்த ஜும்மா தொழுகிற அன்னைக்காவது, வாரத்துக்கு ஒரு நாள் தொழுகிறோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சு கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம், கொஞ்சம் பள்ளிவாசலுக்கு சீக்கிரம் போயிடுவோம். என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா தான் நீங்க என்ன செய்வீங்க, ஒரு பார்வை திரும்பும், என்னடா அவர் புதுசா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு இருக்குத்தான். இது போட்டதான் பயணம் பண்ணோம்லாம் கிடையாது. மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அப்பதான் நம்ம சொல்ற விஷயத்தை அவங்க கவனிப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தானே வர்றாங்க, அவங்கள கேட்கிறேன், அந்த ஒரு நாளைக்காவது கொஞ்சம் பாங்கு சொல்ற நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கும் மன நிம்மதி ஏற்படுவதற்கும், இதை நான் எப்பயாவது சமயங்கள்ல எங்க ஊர்ல பயான்ல சொல்றது உண்டு. மன நிம்மதி அடைவதற்கும் சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து, கவலை, கடன் இல்லாத வாழ்க்கை, இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். நான் சொல்றது சத்தியம், ஜும்மாவுடைய மேடையில சொல்றேன். நீங்க செயல்படுத்தி பாருங்க, நிச்சயம் அல்லாஹ்தாலா உங்களுக்கு வெற்றியை தருவான். ஒண்ணுமே இல்லைங்க. எப்போலாம் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வர்றீங்களோ, நம்ம சொல்ற செய்தி அல்லாஹ்தாலா உங்களுக்கு எனக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவானா. உள்ள வரும் பொழுது ஒரு செஞ்சுட்டு தான் வருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுக வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க அல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் ஒரு வாட்டி புகழ்ந்தது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ஒரு ஸலவாத். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு ஸலவாத். மூன்றாவது, நவைத்துல் இஹ்திகாஃப மா தும்து பிஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. இது எங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் சொன்ன எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் இந்த பள்ளி வாசலுக்குள்ள இருந்து நான் வெளியில போகிற வரைக்கும் உனக்காண்டி ஏத்திக்காப்பு இருக்கிறேன். நீங்க 1 நிமிஷம் இருக்கீங்க, 1 மணி நேரம் இருக்கீங்க, 1/2 மணி நேரம் இருக்கீங்க, 10 நிமிஷம் இருக்கீங்க, அது உங்க இஷ்டம். நீங்க உள்ள நுழைஞ்சிட்டு வெளியில போகிற வரைக்கும் இந்த ஏத்திக்காப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளியே உள்ள வந்துட்டீங்க. நீங்க இப்ப இந்த நியத்துல உள்ள வந்துட்டு இப்படி தூக்கிட்டீங்க வைங்களேன், உங்களுடைய துவா அல்லாஹ் தாலா அங்கீகரிக்காம உங்களை வெளியே அனுப்ப மாட்டோம். அடுத்து அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அபுவாப ரஹ்மத்திக அப்படின்னு வலது காலத்துக்கு இப்படி உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய விருந்தாளியா உள்ள வந்துட்டீங்க. இதை நீங்க எப்பவுமே செய்து பாருங்க. உங்களுடைய கடன் தீரும், உங்களுடைய கவலை தீரும், உங்களுடைய நோய் தீரும், உங்களுடைய பரக்கத்தான வாழ்வு ஏற்படும், உங்களுடைய வாழ்க்கை அபிவிருத்தி ஏற்படும், குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும், உங்களின் மீது உங்களுடைய
மனைவிக்கு அந்தஸ்தும் மரியாதையும் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்பார்கள். உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து எல்லாம் கொடுப்போம். இது சத்தியம். செயல்படுத்தி பாருங்க. நம்ம தான் வார்த்தை ஒரு நாள் வருவோம். அப்ப இதையும் செயல்படுத்துறது, இதை செயல்படுத்துவதற்காக செய்து வாங்கலாம். இதை செய்து வாங்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, நான் என்ன சொல்ல வருது என்னண்டா, இப்போ நம்ம ஏன் சொல்ல வந்து இதுதான், ஜும்மா ஒரு நாள் தான் வர்றோம். இவ்வளவு நேரம் செய்தி சொன்னோம்ல, இந்த முதல் சப்புல ரெண்டாவது சப்புல கொஞ்சம் முன்னாடி பயான் ஆரம்பிக்கும் வந்தவங்க கேட்டீங்க இல்லையா? சொன்ன செய்திகள் அனைத்தும் சிறந்த செய்திகள், நினைவில் நிறுத்த வேண்டிய செய்திகள். பெருமக்களே, இந்த செய்திகளை நாம் எல்லோருமே கேட்டுக்கிட்டோம்னா தெரியாது. நான் கடைசியா சொன்ன செய்தி இருக்குல்ல, இது நீங்க செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். வர்றதில்லையே, ஜும்மா ஒரு நாள் தான் வர்றோம். அந்த ஒரு நாள் கூட சீக்கிரமா வர்றோமா? இந்த பயான் முடிஞ்சிருச்சா, அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி நெறிஞ்சிருச்சு. அடுத்து இமாம் என்ன செய்வாப்புல, குத்துபா ஓதுவாப்புல. குத்துபா நினைச்சு சாதாரண நினைச்சிடாதீங்க. குத்துபா இந்த பயான் முக்கியம் இல்லை, அந்த குத்துபா ரொம்ப முக்கியம். அந்த குத்துபாங்கிறது 2 ரக்காத் தொழுகைக்கு சமம். 2 ரக்காத் தொழுகைக்கு சமம். ஃபர்லு தொழுகை நகர்ல 4 ரக்காத் வந்து வரும். ஜும்மால மட்டும் 2 ரக்காத் வரும். இந்த 2 ரக்காத்தினுடைய பலன் அல்லாஹ் தஆலா அந்த குத்துபால தர்றான். அந்த குத்துபா முடிய வரைக்கும் செய்வாங்க, மக்கள் வெளியே இருப்பாங்க. குத்துபா முடிஞ்சு இமாம் வந்து இக்காம சொல்லும் போது ஒரு அப்பதான் மக்கள் உள்ள வருவாங்க. என்ன தொழுகை வர்றீங்க கேட்கலன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இல்ல ஜும்மாவுக்கு கூட லேட்டா வர்ற அளவுக்கு என்னங்க பெருசா காரியம் செஞ்சு போறீங்க, என்ன செஞ்சிட முடியும் உங்களால? அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன். அந்த 10-15 நிமிஷம் அவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றதுக்குள்ள அந்த அரை மணி நேரத்துக்கு எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க? எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அதில் பறக்கத்து கிடையாது, பறக்கத்து கிடையாது. அதான் சொல்றான் அல்லாஹ். புரிஞ்சுக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தியையும் கேட்ட செய்தியையும் அதை நமக்கு பலனுள்ள செய்தியாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.